கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது வந்து 21 மீன் உள்ள பார்க்கலாம். சரி. எசேக்கியேல் 21:25. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. இஸ்ரவேல் ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி யாருன்னா சிதேக்கியா. கடைசியில் சிதேக்கியா 26 வருஷம். பாகையை கலத்து, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி, உயர்ந்தவனை தாழ்த்துவேன். பாகையை கலத்து அப்படின்னா அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து பிரதான ஆசாரியருடைய வந்து நெற்றியில் வந்து பரிசுத்த பட்டன்னு சொல்லிட்டு ஒரு பாகை வச்சுப்பாங்க. பாகைங்கிறது பிரதான ஆசாரியன் ஆரோன் தலைவர் நெற்றியில் பரிசுத்தாங்கிற ஒரு பட்டை மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல வந்து சொன்னால் பாகையை கலத்து அப்படின்னா அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து இனிமேல் யார் இருக்க மாட்டாங்க, ராஜா இருப்பாங்க. இதனோட முடியுது அப்படிங்கிற அதுக்கு சொல்லலாம். அடுத்து வந்து கிரீடம் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அரசாட்சி. கிரீடம்னா அவனோட அரசாட்சி. தேவனுடைய அரசாட்சிக்கு ஒரு முடிவு உண்டு. அது மாதிரி தாவீது வம்சத்தில் வந்து சிதேக்கியாவுடைய அந்த அரசாட்சி வந்து ஒரு முடிவு உண்டு. எவ்வளோ பார்த்துருங்க. சிதேக்கியாவுக்கு போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ராஜா இருந்த அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 14 தலைமுறைக்கு வந்து அந்த ராஜவம்சத்தில் வரவங்க வந்தாலுமே இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அப்பாயாவது யோசிப்பு அவரை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது அதிகாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அவருடைய வம்சாவளி வந்து வரும். அப்படி வரும்போது இவங்க எல்லாமே ராஜவம்சத்தில் செருபாபேல் ராஜவம்சத்தில் வந்து வந்தவங்க. ஆனால் யாருமே அனுப்பிச்சப்பட ராஜாவாக ஆகலை, இது வரைக்கும் ஆகலை. எப்போ வந்து இந்த ராஜாவை வருவார் அப்படின்னா யூத ராஜா சிங் அவர் எதில் வந்து யூத கோத்திரத்துக்கு வந்து வந்தவர். பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாவீதின் சிங்காசனத்தில் வந்து அவர் என்ன செய்வார், ஆளுகை செய்வார். அதோட முடிச்சு சிதேக்கியாவோட முடிஞ்சிச்சு அவங்களுடைய அரசாட்சி. அதுக்குரிய தீர்க்கதரிசனம் தான் பாகையை கலற்றின அந்த பிரதான ஆசாரியர் ஆண்டவருடைய அந்த அரசாட்சி ஆளுகை வந்து க்ளோஸ் ஆகிறது. அடுத்து கிரீடத்தை வந்து அவன் வந்து என்ன வாசிங்க, கிரீடத்தை எடுத்து போடும்போது அந்த ராஜவம்சம் அவனுடைய தாவீதுடைய ராஜவம்சனால ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. அடுத்து வந்து யூத கோத்திர ராஜா சிங்கம் அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறேன்னா தாவீதின் சிங்காசனத்தில் எப்போ வருவார்னா நம்மளுடைய 1000 வருட அரசாட்சி ஆளுகை செய்கிற நாட்கள் வந்து அவர் தான் ராஜாவை வந்து தாவீது சிங்காசனத்தை வந்து ஆளுகை செய்யும். அதுக்குரிய தீர்க்க தரிசனம் பாகையை கலற்றின ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. எப்படி வந்து சாமுவேல் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, சவுலை ஏற்படுத்தினாங்க இல்லையா, அது மாதிரி ஆளுகை இல்லை. கிரீடத்தை எடுத்து போடும்போது கூட தாவீது வம்சத்தில் வந்து அந்த ராஜாக்களுடைய ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதுக்குரிய தீர்க்க தரிசனம். துன்மார்க்க அதிபதினா சிதேக்கியா வந்து துன்மார்க்க அதிபதி. ஆதியாகமம் 49:10 படி தானக்கா. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. யூத ராஜா சிங்க ஆதியாகமம் 49:10 சொல்கிறாரு. இந்த பாகைக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அதுக்கு பிறகு யார் வர்றா, யூத ராஜா சிங்க யூத கோத்திரத்தில் வர்றவர் என்ன செய்றாரு, இங்கே வந்து 1:17 நியாயத்திலே முகத்தாட்சினியம் பாராமல்
பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். அவ்வளோதாங்க. சரி, அது நியாயத்தீர்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 21:27 வாசிக்கும். அதை கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவிழ்ப்பேன் 3 இடம் சொல்வது ஏற்கனவே பார்த்தோம்னா 3 பட்டை சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிமைக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 1:32-33 வாசிக்கும். லூக்கா 1:32-33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இதை எப்படி 32 சரி. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிறாது. உரிமைக்காரர் மேசியான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் வந்து அந்த தீர்க்க தரிசனம் வந்து எப்படின்னா, யூதராஜா சிங்கமாக இயேசு கிறிஸ்து இங்கே வராங்க. யாக்கோபு குடும்பத்தார் வந்து என்ன செய்கிறாருன்னா அரசாளுகளை தேவனாக்குறாரு. அதாவது சிதேக்கியாவுடைய தாவீதினுடைய அரசாட்சி வம்சம் வந்து அரசாட்சி வந்து முடிவடைகிறது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து யூதா கோத்திரத்தில் வந்து செய்கிறாரு, ஆளுகை செய்கிறார். அது வந்து தீர்க்க தரிசனம். அடுத்து வந்து எசேக்கியேல் அந்த 26 வந்து பாகை வீழம், அதுக்கடுத்து தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேனா. திரும்ப படிங்க. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இந்த பாகைக்கும் கிரீடத்துக்கும் பார்த்துட்டோம். அது இனி முன்போல் இராது. பார்த்தீங்கன்னா பாகை அந்த ஆண்டவருடைய ஆளுகை முடிஞ்சு போச்சு. யூதா வம்சத்தில் தாவீதுடைய வம்சம் முடிஞ்சு போச்சு. யூதா வம்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, வர்றாரு வந்து 27 உரிமைக்காரரானது பார்த்தோம். தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, யோயாக்கீனை வந்து செய்வாங்க, இங்கே கொண்டு போவாங்களா சொல்லாத. தாழ்ந்தவர்கள் 2 ராஜாக்கள் 25-27 வருஷம். 2 ராஜாக்கள் 25-27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரேதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாழ்ந்தவனை உயர்த்தி, அது வந்து யோயாக்கீனுடைய தீர்க்க தரிசனம். உயர்ந்தவனை தாழ்த்துவன் அப்படின்னா அந்த சிதேக்கியாவுக்குரிய தீர்க்க தரிசனம். அவனை வந்து சிறையிருப்பாங்க, 2 கண்ணை என்ன செய்வாங்க, தோண்டி எடுத்து விட்டுருவாங்க, சண்டியில் என்ன செய்வாங்க, கட்டப்படுவாங்க. அந்த 29 வருஷமா அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய
பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போது என்ன செய்யலைன்னா விக்கிரகங்கள்ட்ட போய் செய்யலாம் ஜோசியம் பார்க்குறேன். அந்த தரிசிக்கப்படுதுன்னா அந்த விக்கிரகத்தை வணங்குறேன். அடுத்து வந்து பொய் நிமித்தம், இந்த சிதேக்கியா குறித்து தான் பொய் நிமித்தம்னா அதை ஜோசியம் பார்க்குறேன். இதனால தான் வந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவனுக்கு வந்து எங்கே கொண்டு போகிறாருன்னா நியாயத்தீர்ப்பு சரி நேபுகாத்நேச்சாரை அரெஸ்ட் பண்ணி போகிறார். ஓகே 21:25 வருஷமே இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. இது அவனுடைய இது ஏற்கனவே பார்க்கும்போது இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி. அவபக்தினா ஆண்டவரை தேடாமல் விக்கிரகங்களை சொல்லிங்கன்னா இது வந்து தேடினால 29 வந்து அப்படிப்பட்ட ஒரு எந்த வந்து சிறை இருக்கப்பட்டு போகிறது. அவனுடைய குமாரன் என்ன செஞ்சுவாங்க 21:14 வருஷம் 21:14 ஏக பலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திருப்புகிற திக்கெல்லாம் வெட்டு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா சிதேக்கியாவுடைய நியாயத்திற்கு தான் மெயினாக வாளால் குத்தப்பட்ட ஒரு நியாயத்திற்கு கொல்லப்பட்டது, வாளால் குத்தப்பட்டது. அடுத்து 2 நாளாகும் 36:13 வருஷங்கள் 13 தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். காரியம் ஏற்கனவே என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து சொல்லித்தான் என்ன செய்கிறாரு, இந்த காரியம் வந்து என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து சொல்லி தான் செய்கிறார். எசேக்கியேல் 21:79 படித்தோமா, அது வந்து அவங்களுடைய அவனுக்குரிய 2ஆவது வந்து அம்மாவை அப்புறம் பார்ப்போம். இது வந்து எல்லா ராஜாக்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகம் வந்து தாவீதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அபிஷேகம் தைலம் வச்சு தான் அபிஷேகம். இப்போ எல்லா ராஜாக்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா அபிஷேகம் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அசுத்தம் பண்ணிக்கிறாங்க. இது அபிஷேகம் பண்ணும்போது யோபு 34:18 வச்சுக்கோங்க. யோபு அக்கா 34:18 ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்லத்தகுமோ? அப்போ ஒரு ராஜாவாக இருந்தால் ஒரு எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தமானவனாக வந்து இருக்கணும். அதுதான் கர்த்தர் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டா பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் வந்து அபிஷேகம் செய்கிறேன். லேவியராகும் 21:7 வருஷம். லேவியராகும் 21:7
1:27. 21:27. அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியாகிலும் கற்பு குலைந்தவளே ஆகிலும் விவாகம் பண்ணார்களாக, தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக. 21:7 படிச்சிருக்கேன். லேவியராம் 21. 14. விதவையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு குழந்தவையானாலும் வேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னியை விவாகம் பண்ண கடவன். சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்த மாணவிகளில் புசிக்கலாம், அது அவனுடைய ஆகாரம். பரிசுத்தமாக ஒரு லேவி கொடுத்துருக்கார். ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தில் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கணும். அப்போ வந்து சரியா விக்கிரகத்துக்குரிய காரியத்தை சொல்லி சாப்பிட்றவனா இருக்கிறேன். 22:14. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே 1/5 அதிகமாக கூட்டி பரிசுத்தமானவைகளோடு கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கணும். இந்த பரிசுத்தத்தை விட்டு விலகினால்தான் நம்மளுடைய பரிசுத்தமற்ற பொருளாதார முன்னோர்க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 20. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு. 20:42. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பழைய காரியங்கள் வந்து வாக்குத்தத்தத்தை மறக்கிற தேவன் எப்போ சொன்னாலும் இதுவே செய்கிற தேவன். அதனால என்ன செய்கிறாங்கன்னா சிறைப்படுறாங்க, நேரத்துக்குள்ள உள்ளாகிறாங்க. விவசாயம் 57:14. ஏசாயா 57:14. வழியை உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இப்போ தவறு பண்ணினாலும் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு விரோதமாக வர்றவங்களை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். தவறு பண்ணுறாரு யார்? சிதைக்க தவறு பண்ணுறாரு, அப்படியே கைவிடுகிற தேவன். ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு? ஈசாக்கு காமிட்டார் வேண்டாம், அடுத்தது திரும்பி வரப்படுவேன்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். அடுத்தனா அப்படிங்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டார்? வாக்குத்தத்த விவேகத்தில் வைத்து தப்பு பண்ணோன்னா தண்டிக்கிறார். அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சீரமைக்கிற தேவனாக இருக்கிறார்.
அப்போ அவங்களுக்கு எதிராக வர்றவங்களும் என்ன செய்யறாருன்னா இடர்களை எடுத்து போடுங்க அப்படின்னா இவங்க தவறு பண்ணியிருந்தா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதே நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக வர்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நிறைய இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நானே இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கடந்து வரேன், பரிசுத்த குலைச்சலாமல் கடந்து வரேன். பரிசுத்த குலைச்சல் வரும்போது அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆவியின் ஆளுகைக்குள்ளே வந்தால் அந்த மனஞ்சுருங்கள் கிடையாது. அது கவனமாக சொல்லணும். அந்த கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளே நான் ஆளுகைக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு மனஞ்சுருங்கள் கிடையாது, அவ்வளோதான் க்ளோஸ். ஆனால் பரிசுத்த குலைச்சல் இல்லாத அளவுக்கு ஏதாவது உள்ள அளவுக்கு ஏதாவது அவங்க தவறு பண்ணிட்டேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அதை டேலியேட் பண்ணுறேன். இப்போ நான் உணரணும். மேற்கொண்டு பண்ணினாலும் அது அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு அவரை விட்டுருவார். ஒரு தவறு பண்ணிவிட்டு மேலும் பண்ணிக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வரும்போது இல்லை தவறு பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த எண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு கிருபை கிடைக்காதுன்றது அந்த பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு வர முடியாதுன்றது யார் அப்படின்னா டோட்டல் பரிசுத்தம் கரப்ஷன் இல்லாத ஆட்கள் தான் பரலோகம் போக முடியும், மறந்து போக முடியும். அந்த கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளில் தான் பார்த்திங்கன்னா இப்படி நான் ஓடி முடிக்காமல் அந்த கிறிஸ்தனாவிக்கு டோட்டலாக அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு முடிஞ்சு வச்சு அவங்களுக்கு வேறு எந்த ஒரு காரியமும் என்கொயரி பண்ண மாட்டாங்க. அந்த கிறிஸ்துவ ஆளுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஆளுக்கும் என்ன செய்ய மாட்டார், என்கொயரி பண்ணார். டேரெக்டாக அவங்களுக்கு நடக்கும். ஆனால் இப்போ நான் வச்சுக்கோங்க, அந்த கிறிஸ்துவ ஆளுக்குள்ள இல்லாமல் நான் தவறு பண்ணிட்டு முட்டி மோதி எடுத்துட்டு நான் செத்து போயிட்டேன்னா அன்னைக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு பண்ணுவேன். அந்த நியாயத்தீர்ப்பு அவ்வளவு போக மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல அது எந்த இடம்ன்றது அந்த இடத்துல சொல்ல பண்ணாங்கன்னா நான் அறையும் குறையுமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பிசாசின் ஆளுகை எனக்குள்ளே இருந்தான்னு நான் சாதனை அப்படிங்கிறது வெளிச்சம் இல்லாத ஒரு இடம். இடத்துல சொல்ல போனால் வெளிச்சம் இல்லைன்னா வெளிச்சம் மேலே யாரு பிசாசு கிரியைக்கு அவருக்கு என்ன செய்யாது வரமாட்டேன். அப்போ வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல இந்த தண்டனை குறைவாக உள்ள இடத்துல அதாவது நான் பண்ணின தவறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் ரொம்ப அகலமாக தீக்குள்ள போகிறது எத்தனை இருக்குன்னு இல்லை. இந்த நரகமும் ஒரு 6 படி இருக்குது, வேலைக்கு 6 விதமான இடமும் சொல்லப்படும். அதை பார்த்து அப்போ அதில் ஒரு இடமா ஏன்னா பூச்சி புழுவெல்லாம் ஒரு இடத்துல இருள ஒரு இடத்துல இருக்கிற படுக்கை பூச்சி படுக்கை ஜோரம் இருக்குது. அப்புறம் கந்தகங்கிறாரு, அப்புறம் எரிகிற நரகம் அப்படிங்கிறாரு, அப்புறம் லாசர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இப்போ புறஜாதிகளை டேரக்டாக நிற்க மாட்டாங்க, ஞாபகப்படுத்தி போட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற பரலோகம் யாருக்குங்க சுத்தமாக இருக்கிற ஒரு கரையற்ற மாசற்ற ஒரு மனவாட்டி டோட்டல் பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணலாம். அதனால் 1,44,000 எண்ணிக்கை அது எண்ணிக்கை எப்படி இருக்குதா இந்த இடத்துல கொடுத்துக்கூடியது யாருக்குமே எல்லாரும் பரலோகம் போகணும். எல்லோரும் ஜபிக்கணும்னா கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து பிள்ளையா நம்ம யாருமே பரலோகம் போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாருமே பரலோகம் போகணும். நரகம் நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு நம்முடைய ஜெபம் பண்ணணும். ஆனால் புறஜாதிகளை நியாயந்திருப்பார். அவங்களை எப்படி நியாயந்திருப்பார்னா யதார்த்தத்தின்படி நியாயந்திருப்பார். உடனே அவங்க நரகத்துக்கு போங்க சொல்ல மாட்டார். ஏன்னா புறஜாதிகளை என்ன இருக்காது, சன்மார்க்கருக்கும் துன்மார்க்கருக்கும் ஒரே நியாயத்திற்கும் அப்படியே கொண்டு நரகத்துக்கு போட மாட்டார். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுவாங்க. ஆனால் பார்ப்பாங்க அது விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும். ஆனால் அந்த கிறிஸ்து திரும்ப சொல்கிறது அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே போனவனுக்கு நரகம் தான் ரைட்டா. அப்போ அவனுக்கு அந்த அவர் பிரித்து வச்சுக்கல அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மோசமான ஒரு இடமா நரகத்திலேயே ஒரு மோசமான இடமா அந்த கிறிஸ்துவின் ஆளுகை டைரெக்டாக அவன் டோட்டல் கரப்ஷன் ஆகிட்டான். அந்த பிசாசோடைய ஆளுகைக்கு போகணும். அதாவது அந்த கிறிஸ்துவனை யார்கிட்ட கிரியை செய்யணும்னா விசுவாசிகள் தான் கிரியை செய்யும். அறிஞ்சவன் அந்த கிறிஸ்துவனை ஆண்டவர் அறிஞ்சவன் அந்த கிறிஸ்துவ வர்றவனே ஆண்டவர் தெரிஞ்சவன் தான் வருவேன். அப்போ அந்த கிறிஸ்துவன் அவன் ஆளுகைக்குள்ளே இருக்கிறவன் விசுவாசி தான் அந்த கிறிஸ்துவ ஆளுகைக்குள்ள ரசிக்கப்படாதவங்க
நார்த்திகம், அப்புறம் ஹிந்துஸு, முஸ்லீம்ஸுங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்துவ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இவன் யாரை டெவலப் பண்ணுறாலும் விசுவாசி டெவலப் பண்ணுறது நம்மளுடைய வேலை. செங்கம் போல யாரையும் விசுவாசி இல்லை, அவிசுவாசி கிடையாது. அவிசுவாசி வந்து அந்த அந்த கிறிஸ்து ஆளு இல்லாமல் அந்த கிறிஸ்துவ ஆளுங்க என்னன்னா, நான் நகை போட்டால் தவறு கிடையாது, நான் காணிக்குவாங்க தவறு கிடையாது. இப்படி வந்து ஆத்மாக்களை வந்து நரகத்துக்கு நேராக இருக்கிறது வந்து அந்த கிறிஸ்துவ. அனைய கிறிஸ்துகள் அது என்னது எல்லாம் ஒன்று தானே. அனைய கிறிஸ்துவ ஆனால் நான் நகை போட்டுக்கலாம் அப்படின்னாலும் அது என்ன ஆகுது அந்த கிறிஸ்துவ. திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு ஊழியக்காரனை செய்யக்கூடாது, நகை போடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனோட பிள்ளையோ ஊழியக்காரனை மனைவியை செய்யும்போது நகை போடக்கூடாது. இந்த நகை வந்து யாருடைய காசு, அதை மெயினாக நம்ம மனசு வச்சு யாருடைய காசு. நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறீங்க, சம்பாத்தியம் பண்ணி நீங்கள் நகை போட்டாலே கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். நேரத்துக்கு நம்ம வாழ்ந்த எல்லா நாட்களுக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கும்போது நான் முன்னாடி நடந்தது பின்னாடி மன்னிச்சுதான். ஆனால் நான் நகை போட்டுக்கிட்டே மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாரேன் விசுவாசி. அதுக்காக நரகத்துக்கு போங்கன்னு நான் சொல்ல வந்தேன். ஒரு விசுவாசி வந்து நகையை போட்டுட்டு நீ என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னால் மன்னிப்பாங்க ஒரு விஷயம். அதே ஒரு ஊழியக்காரன் நகையை போட்டுட்டு நீ மன்னிச்சு ஏன்னா அவன் காசே கிடையாது. ஊழியக்காரன் அவனுடைய காசே கிடையாது. ஆண்டவன் இந்த ஒரு நீங்கள் என்ன செஞ்ச ஒரு வேலை பார்த்து அதில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி போட்டுருக்கு அதுக்கே கணக்கு கொடுத்தீங்கன்னா ஊழியக்காரன் ஒரு ஆண்டவுடைய பணம் ரைட்டா. ஆண்டவுடைய பணத்தில் வந்து நீங்கள் நகையை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணே பண்ணலை. அனுபவிச்ச நகை மட்டும் கிடையாது. ஊழியக்காரன் ஆண்டவுடைய காணிக்கையை வந்து தாறு மாறாடி எனக்கு செலவு பண்ணால் அது அந்த எனக்கு திருமணம் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். பங்களா வாங்குவேன், என்னுடைய வசதிகளை நான் பெருக்குவேன் அப்படின்னா உன்னுடைய சபையில் ஒரு ஏழை விசுவாசி ₹1 போடுதுன்னா அது கீழே படுத்துக்கிட்டு தான் நமக்கு ₹1 போடணும். நீ ஏசியில் படுத்துக்கிட்டா நீ சொகுசுக்காரில் போனது கணக்கு. அந்தவர் வந்து எனக்கு வந்து பாடல் கொடுத்துருக்குறாரு, பாட்டு கொடுத்துருக்குறாரு, தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்குறாரு, இதை வச்சு நான் சம்பாத்தியம் பண்ணுறேன். தீர்க்க தரிசனம் கொடுத்தது யார்? பாட்டு பாட திறமை கொடுக்குற யார்? காலம் நான் சொன்ன மாதிரியே காலம் சொல்லணும். அப்போ அது கணக்கு கொடுக்கணும். என்ன சொல்கிறார்? இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக அவர்கிட்ட வாங்கின எதையுமே நம்ம காசுக்கு விற்கக்கூடாது. அதில் இந்த வந்து இந்த செட்டில் வந்து சிந்தையை பதில் வச்சுக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லி சபை நடத்தி அதில் வர்ற காசுகளை வாங்குறாங்க அவங்களும் அந்த கிறிஸ்தவங்க. இப்போ ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் வந்து போதகம் பண்ணுறாரு, ஒரு மெசேஜ் போடுறாங்கன்னா அதை யாரும் விற்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அது யாரும் பண்ணுறது கிடையாது. சர்ச்சில் சண்டே சர்வீஸ் நடத்துகிறாங்க சொன்னால் ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு சொன்னாங்க அதை யாரும் மிஸ் பண்ண வாங்க மாட்டாங்க, விற்க முடியும். ஆனால் பாட்டு போட்டு என்ன செய்வாங்க, விற்கிறாங்க, வாங்கலாம். ரைட்டா. தீர்க்க தரிசனம் சொல்லி காசு வாங்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. கூப்பிட்டு அதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன செய்வாங்க, மீட்டிங் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த கிறிஸ்துவ நடத்தும். என்னுடைய அழைப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் அழைப்பே கிடையாது. என்ன சொல்ல 5 அழைப்பெல்லாம் இருக்குது. 5 காரியம்: போதகர், சுவிசேஷகர், போதகர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, மேய்ப்பன், அப்போஸ்தலன். அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர், கண்காணி, மேய்ப்பர் இவங்கெல்லாம் வந்து சபை பாஸ்டர். இவங்க அவங்களுடைய சபைக்கு வர்ற காணிக்கை சொல்லி கற்றுட்டு கணக்கு. அதையும் அவங்களும் ஒவ்வொரு ஆட்டம் போடுறாங்க. ஆட்டம் போடும்போது அது அந்த கிறிஸ்துவ. தீர்க்கதரிசி சுவிசேஷம் சுவிசேஷம் பண்ணுறவனுக்கு என்ன இருக்கக்கூடாது, சொத்து சுகம் எதுவும் இருக்கக்கூடாது. அவனுக்கு என்ன செய்ய இன்னும் உணவு கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். சுவிசேஷம் சொல்லிட்டு நீ சொத்து சேர்த்து சம்பாதிச்சேன்னா அவனுக்கு அந்த கிறிஸ்துவ. தீர்க்கதரிசியாக இருக்கும். ரைட்டா. தீர்க்கதரிசி வந்து சபைக்கு கட்டுப்பட்டான். நீ தனியாக தீர்க்கதரிசினாலும் காணிக்கலாம்.
சபையில் வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல விட மாட்டாங்க. நீ சபையில் போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சபை பாஸ்ட் வந்து ஒரு காணிக்கை விட்டு கோடி அளவில் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அது வந்து உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கணும். ஆனால் தீர்க்க தரிசனத்தையே வந்து மெயினாக வச்சுட்டு நீ வந்து பண்ணினீங்கன்னா உனக்கு வந்து ஆத்மா அத்தனை நீ தீர்க்க தரிசனம் முடியும். அப்போ யார் உன்னுடைய தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு வருவான்? மற்ற சபைகள் இருக்கிற ஆத்மாக்கள் வந்து நீ கூட்டி சேர்க்க. அப்படி கூட்டி சேர்த்து வர்ற காணிக்கையை நீ கணக்கு கரெக்டாக கொடுக்கணும். உன்னுடைய காலிங் கூட நீ வச்சுக்க, தீர்க்க தரிசனம் காலிங் கூட வச்சுக்க, பாட்டு பாடுறது காலிங் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிலிருந்து வர்ற காணிக்கைக்கு நினச்சின்னா கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நீ உனக்கு சாப்பிட உங்கள் ட்ரெஸ் ஓவராக வந்து ஆட்டம் போட்டீங்கன்னா நீ அந்த கிறிஸ்துவன் இதில் வந்து அதை இருக்க முடியாது. அதை பாதையை விட்டு விலகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்க முடியும். மைண்டு தாண்ட இருக்கணும். இன்னும் உணவு உடுக்க உணவு இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு இருக்க இடம் இதுக்கு மேலே நீ வந்து உன்னோட ஃபேமிலிக்கோ உனக்கோ நீ செலவு பண்ணினா அதை அந்த கிறிஸ்துவனாக பரலோகம் போக முடியாது. டேரெக்டாக நீ நிறைய திருட்டி பண்ணுறோம் என்பதே கிடையாது. இதில் வந்து கவனம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களை இப்போ இஸ்ரேல் சொல்கிறேன், இஸ்ரேல் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நியாயத்தீர்ப்பு பண்ணுறாரு. நியாயத்தீர்ப்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு விரோதமாக வரும்போது என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கரெக்டாக நியாயத்தீர்ப்பு அடிப்படை. அதே மாதிரி இப்போ நான் தவறு பண்ணுறேன் அப்படின்னா என்னையும் நியாயத்தீர்ப்பாரு. ஆனால் நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன், என்னைய வந்து ஒருத்தர் வந்து நியாயம் தீர்க்கிறது கர்த்தர். நான் தவறு பண்ணிட்டு இன்னொருத்த வந்து என்னைய வந்து நியாயம் தீர்த்தா அதுக்கு கர்த்தர் செய்வார், அவனை நியாயம் தீர்க்கர்த்தர். நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டு நான் விபச்சாரமே பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னொருத்த வந்து என்னை கண்டம் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவர் வந்து நியாயம் தீர்ப்பார். இப்போ நான் வந்து யாரையும் கண்டம் பண்ணணும், நேரம் வந்து இப்படி இருக்கணும், நீ இப்படி பண்ணிட்டா நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணா நரகத்துக்கு போவாங்க. நான் கண்டம் பண்ணுவேன். அந்த கிறிஸ்துவின் ஆவியை அடையாளப்படுத்துவேன். இதெல்லாம் வித்தியாசம். சரி இப்போ ஜான்ஜிபராஜ் வந்து பண்ணிட்டாரு, அது நரகத்துக்கே போவாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே அவன் இருக்கிறேன், ஆனால் நரகத்துக்கு போவான். யார் நம்ம நகை போட்டால் அவன் அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், நரகத்துக்கு தான் போவேன். ஆனால் வசனத்தை எடுத்து சொல்கிறேன், மற்றபடி நான் அவன் நியாயம் தீர்க்கலாம். இதுதான் கண்டம் பண்ணுறேன். அப்போ நான் நியாயம் தீர்த்தேன்னா நான் நரகத்துக்கு போவேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 57:14 என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் தான் நியாய தீர்ப்பின் பிரகாரம் என்ன செய்கிறாருன்னா அவங்கள வந்து நியாயம் தீர்க்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த நியாய தீர்ப்பை எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு செம்மையான பாதையை வச்சு அவங்க பரலோகம் வரக்கூடிய பாதைகளை திறந்து கொடுக்குற தேவனாக இருக்கிற எல்லாமே அவருடைய நாம் அதை தலையிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. இதுதான் ஏசாயா 57:14. தானியேல் 8:11 பண்ணி அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. தானியேல் 8:11 அன்றாட பலி. இப்போ சிதேக்கியா போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன நடந்தது, ஊரகத்தை இடிச்சு போட்டு பண்ண மாட்டோம் ஆகிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த பழைய உடன்படிக்கைப்படி அவங்க டெய்லி என்ன செய்கிறாங்க, பலி எடுக்கிற காரியங்கள் என்ன செஞ்சாங்க, இல்லாமல் போயிடுச்சா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து அந்த கிறிஸ்துவின் ஆளுகைகள். இது எப்போனா தானியேல் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வந்து எழுதி பண்டிகை வந்து பலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட்டு எண்டில் வந்து அதே அடையாளம் அவங்க ஆலயம் கட்டுவாங்க. அப்புறம் வந்து அந்தி கிறிஸ்து வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவங்களோட ஒன்றா இருப்பான். அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட் 3 வருஷம் முடிகிற காலத்தில் தான் பண்டிகை பலியிடும் போது யூதர்கள் வந்து இப்போ அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கும் தெரியும் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறவங்க வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க.
அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனம் அங்கே வரைக்கும் வந்து லிங்க் பண்ணுறாங்க, தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. இப்போ இங்கே நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, சிதேக்கியா காலங்களில் என்ன நடந்திருக்குது, அவன் வந்து சிறையிருப்புக்கு போன பிறகு விக்கிரகத்தை வந்து கும்பிட்டும் போது இங்கே ஒழுங்காக வேலை செஞ்சானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். விக்கிரகங்களுக்கு வேற கையெழுத்துறேன் வசனம் பத்தமாக தரிசிக்கிறது, அப்போ தரிசிக்கிறது, பொய் நிமித்தம் பார்க்கும்போது இவன் அங்கே பலி செலுத்தினானா செலுத்தலையான்றதுக்கு நமக்கு ஒரு சந்தேகம். நடந்துச்சா நடக்கிறேன். அப்போ அவன் டோட்டலாக சிறையிருப்புக்கு போனப்போ இவன் டோட்டலாக என்ன செஞ்ச பாபிலோன் ராஜா வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுறான், அழிச்சு தீயை வச்சு அழிச்சு எல்லாத்தையும் முடிச்சிடறேன் எருசலேமே. அப்போ இங்கே ஒன்றுமே நடக்கும். அப்போ இது தானியேல் காலத்தில் வந்து நடந்துச்சு அப்படின்னு நடந்துச்சுங்கிறது அப்போவே இந்த அந்த கிறிஸ்டின் அறிவிக்கும். இனி வர்ற காலங்களையும் அந்த கிறிஸ்டின் அந்த ஆணையம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிதேக்கியா காலங்களை அடிச்சுன்னு வரைக்கும் அழிச்சது இன்றைக்கி என்ன செய்யலை, அந்த பலி வந்து இப்போ அது கர்த்தர் வந்து இப்போ புதிய உடன்படிக்கை கொண்டு வந்துட்டார். ஆனால் அடையாளமும் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை என்ன செய்கிறாங்க, சிவப்பு கிடாரின்றாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குங்க. அங்கே ஒரு பன்றியை வந்து பலியிடக்கூடிய காலங்கள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு அந்த செய்யணும் உறுதிப்படுத்தும். ரைட்டா? எசேக்கியேல் 21, 28, 29 வருஷம் 21, 30 வருஷம். உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து. ஜென்ம தேசம்னாலே அது எருசலேம். அடுத்து வந்து அவர் ஆபிரகாம் ஜென்ம தேசம் எதுன்னா இவர் ஈரான், ஈராக், வேறு பாபிலோன் ராஜா வந்து கிளம்பி வந்த இடம். அதை வந்து தீர்க்க தரிசனம் வந்து சொல்கிறாரு. 21, 31 வாசிங்க. ஜென்ம தேசங்கிறது வந்து ஜென்ம தேசங்கிறது வந்து ஈரான், ஈராக். அவர் ஊர் எங்க கல்தேய பட்டணத்துலேருந்து வர்றாங்களா, அவன் மூலமாக இப்போ அந்த ஆண்டவர் வந்து பாபிலோன் ராஜா வந்து அந்த காரியங்களை செய்கிறாரு. அது வந்து ஈரான், ஈராக். ஆமாம். 21, 31 வாசிங்க. என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். இது பாபிலோன் ராஜா அந்த எல்லா காரியம் பண்ணோம் இல்லையா, அதுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை. அடுத்து இது அந்த 2 வரைக்கும் வரும். இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம். இதோடைய நியாயத்திற்கு வந்து எந்த தேசத்தில் வந்து லிங்க் ஆகுது. அதே வந்து எரேமியா 4:7 வருஷம். எரேமியா 4:7. உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். அவன் பாபிலோன் ராஜா. எசேக்கியேல் 21:32 வாசிங்க. எசேக்கியேல் 21:32 வாசிங்க. நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் இரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். நியாயத்திற்கு வந்து எசேக்கியேல் 21 வந்து எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. எரேமியா 4:7 படிச்சிங்கன்னா இப்போ எரேமியா இந்த காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி நடந்த காரியங்களும் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே இதை வந்து ஆராயிரம். 32, 21, 32 அதான் கவ படித்தேன். 21, 32 படிச்சுக்கா. மளிகை 4 இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துருவாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். லாஸ்ட் இந்த இதுதான் இவ்வளோ நியாயத்திற்குனா என் மளிகையான எண்டு எங்கே போய் அப்படின்னா வேறு அப்படின்னா எல்லாத்தையும் டோட்டலாக அடிச்சுக்கிறாரு, அழிச்சு
அவன் அந்தந்த இடத்துல செஞ்சாரு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த லாஸ்ட் எண்டு நியாயத்தீர்ப்பு. ஆளுவங்களையும் அது சிதேக்கியா காலங்களையும் அது நடந்துச்சு. இப்போ சரித்திரத்தை பார்த்தோம்னா எத்தனையோ அவங்க வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்னைக்கு சண்டை போட்டுருந்தாங்க. அப்போ அது 2 வரைக்கும் என்ன செய்ய சண்டை போட்டோம்னா பார்த்தாங்கன்னா அந்த கர்த்தருடைய நியாயத்திற்கு நாளில் வந்து கொப்பு வேறு அப்படின்னா யார் கொப்பு யார் வேறு, ஒரு ஆபிரகாம் யார் வேறு, கொப்பு அப்படின்னு பார்த்தா ஈசாக்கு கிளை எழும்புறது. அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து கிளை, அவர் வந்து பிரான்ச். அப்போ அவன் ஈசாக்கிலேருந்து யார் வரான், ஏசா யாக்கோபு வராங்க. யாக்கோபு ஒரு 12 கோத்திரம், அது எல்லாமே கிளை. 12 கோத்திரம் வந்து இருக்கும்போது அது ஒரு கிளை. அப்போ இவர் தாவீது வம்சத்தில் வந்து யூதா வம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு கிளையாக இருக்கிறாங்க. அப்படி கிளையாக இருக்கும்போது ஒரு புறஜாதிகளாக ஆடாயிடும். ஒரிஜினல் கிளை யார் சொல்லுவாங்க, கவுசியோட ஒரிஜினல் கிளை வந்து இஸ்ரவேலர் தான். ஏன்னா ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு ஒரு இடத்துல ஆபிரகாம்னு மகன். அப்போ ஈசாக்கு கிளை விட்டாங்க. ஈசாக்கு கிளையிலேருந்து அப்புறம் பிரான்ச் 2 பிரான்ச் இருக்குது. யாக்கோபில் 12 பிரான்ச் இருக்குது, 12 பேர் இருக்குது. ஏசாவை சேர்க்க முடியும், அது வந்து ஆண்டவருக்கு தெரியும். அப்போ புறஜாதிகளுக்காக இயேசு கிறிஸ்து யூதாவின் கிளை வந்து இருந்தார். அப்போ அவங்க புறஜாதி உள்ளப்போம். இதுதான் வந்து மரம் சொல்லிப்போம், ஒட்டப்பட்ட ஒழுங்கு மரத்தின் கிளை. அப்போ புறஜாதியும் உள்ளப்போம். இப்படி எல்லாருக்கும் போனாலுமே கடைசி லாஸ்ட்டில் வந்து அந்த வேறு கொப்பு என்ன தெரிஞ்சுதாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதான் நியாயத்தீர்ப்பு. அங்கே ஆபிரகாமையும் பார்க்க மாட்டார், ஈசாக்கையும் பார்க்க மாட்டார், யாக்கோபையும் பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய வர்ற அந்த புறஜாதியில் வர்ற அந்த சில விசுவாசியை விசுவாசி யாரை மட்டும் பார்ப்பாரு, சுத்தமாக காப்பு சேர்ந்தவங்க அவங்க இருக்க மாட்டாங்க. வசனம் வந்து 62 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். 62 இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு அது 15-16 வருஷம் ஏசாயாலே. ஆமாம். 15-16 அக்கா. ஆதியாகமும் 15-16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாக உள்ளது. எமோரியர் அக்கிரமம் நிறைவாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கு போகும்போது டோட்டலாக இதுக்கு எப்போ நியாயத்தீர்ப்பு பண்ணுவாருன்னா வெயிட் பண்ணுறாரு. எமோரியர் அக்கிரமம் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு சரித்திரத்தில் வேறு சத்தியமாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு இவங்க வந்து 430 வருஷம் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து எமோரியர் அக்கிரமம் நிறைவேறன்னு ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாம்னு சொல்லுவார். அவருடைய சந்ததி வந்து எகிப்துக்கு போகிறாங்க, ஒரு 400 வருஷம் இருப்பாங்க, 4வது தலைமுறை தான் அவங்க வந்து இங்கே கானான் தேசத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போதான் சொல்லுவார் எமோரியர் அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ இவங்க அங்கே கூட இருக்கிற ஒரு 7 ஜாதி நம்ம படிச்சுட்டு எமோரியர் எபூசியர் 7 ஜாதியுடைய அக்கிரமம் நிறையா ஃபுல்லாக அவனை பாவத்துக்குள்ள ஃபுல் கரப்ஷனாக. அப்போ ஃபுல் கரப்ஷன் ஆனாலும் நியாயத்துக்கு போய் எடுப்பார். அதனால இந்த ஒரு இடத்துலையும் ஃபுல் கரப்ஷன் ஆனாலும் நினச்சிட்டு நியாயத்துக்கு பண்ணியிருப்பாங்க. சும்மா அப்போ இப்போ இவங்க வந்து பரிசுத்தவான்களாம் அப்படி கிடையாது. இவங்க அடிமைப்படுறாங்க அப்படின்னா எழுத்துல ஒரு அடிமையாக சிக்கிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து யாக்கோபிட்ட கேட்குறாரு, நான் போகட்டுமான்னு கேட்கும்போது நீ போ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்துடுறாங்க. வந்து அங்கே நல்லா செழிப்பாக இருந்தாங்க. திரும்ப வந்து அவங்க வந்து இந்த 430 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஆபிரகாம் சொன்ன உடனே 430 வருஷம் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டம் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா ஏன்னு சொல்ல யோசிப்பு சொல்கிறாரு, என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காரியம் தெரிஞ்சு ஆபிரகாம் சொன்ன காரியம் கர்த்தரை திரும்ப கொண்டு வருவாங்க. யாக்கோபு சொல்கிறேன், என்னை வந்து இங்கே அடக்கமானாங்க அங்கே அடக்கமாக. அப்போ எல்லாருக்குமே அந்த காரியம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு ஏன் வரலை அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அந்த எகிப்தில் இருந்து ஆமாம் எகிப்துக்கு பஞ்சமாலைக்கு போகிறாங்க. சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து இங்கே பஞ்சமாக இருக்குது, நீங்கள் எங்கே போகணும், உங்கள் சந்ததி அழிஞ்சு வரக்கூடாது, ஆனால் நீங்கள் போப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லுவார். ஏன்னா ஈசாக்கிட்ட வந்து நீங்கள் இங்கே ஆனால் சொன்னார். ஆபிரகாம் கேட்க மாட்டாங்க, போயிட்டு வந்துடுவான். ஆனால் ஈசாக்கிட்ட வந்து அவர் கேட்டானா கேட்கலாங்கிறது கேட்காம அவர் சொல்லுவார், இங்கே உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து யாக்கோபு கேட்பான் கேட்டுட்டு வந்துடுறாங்க. வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும்போது அப்போ இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறது நமக்கு ஆதியாக சொல்லணும். எடுத்தாங்களா எடுக்கலைன்னு சொல்லப்போம். சரி வந்துட்டோம், அந்த மலைக்கு வந்துட்டோம். திரும்ப அந்த தேசத்துக்கு போனோம். 400 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்கள் இருந்தாங்களா இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற பதிவு பண்ணணும். ஆனால் இவங்க கேட்டிருக்கோம், என்னை பொறுத்தவரை கேட்டிருக்கலாம். அது நல்லா இருக்கிறோம். யோசேப்பு அவனுடைய காரியத்தினால இவங்க நல்ல ஒரு ராமசேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, நல்ல தண்ணிகள் இடங்களை நல்லா டெவலப் பண்ணாங்க. இவங்க வந்து கேட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தலைமைத்துவம் இல்லையா அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நான் 4வது தலைமுறையில் மோசையை கற்றுக்கிறாங்க. மோசை எழுப்பும்போது இவங்க டோட்டல் கரப்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களுடைய பாவங்களை நிமித்தம் என்ன ஆண்டவர் வந்து பஞ்சம் படைக்க போக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பாவங்களை நிமித்தம் எனக்கு சிக்குண்டு சீரழிக்கிறாங்க. அப்போ போகக்கூடிய எண்ணம் வந்து இல்லை, நல்லா தானே இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்யறாரு, வேறொரு ராஜா வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. கொடுமைப்படுத்தி ஆரம்பித்தாங்க. மோசே வந்த பிறகு ஆண்டவர் தான் என்ன செய்கிறாருன்னா, இதுதான் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா. வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால என்ன செய்கிறாரு, ஈசாக்குக்கு ஆணையிட்டதுனால, யாக்கோபுக்கு ஆணையிட்டதுனால என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை சொல்லி வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்தாலும் அந்த லாஸ்ட் எண்டில் யார் இருக்கான்னா, அந்த வனாந்தரத்தில் பிறந்த புதுசான பிள்ளைங்க 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க யார் வந்தால் காணாமல் சொல்லுவாங்க. இப்போ டோட்டலாக கரப்ஷன். அப்போ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறாருன்னா, வாக்கு தத்துவத்தை நினைக்கிறாரா நிறைவேற்றுறாரா இருக்கிறத ஞாபகப்படுத்துறது தேவாருக்கு அதில் கண்ணுங்க இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது சரி அவங்க நியாயத்திற்கு கொண்டு வராங்க. இப்போ இவங்க பரிசுத்தவான்கள்னால எமோரியர் பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு அக்கிரமம் நிரம்பி தான் அவங்கள வந்து நியாயத்திற்கு கொண்டு வராங்க. ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவங்க வந்து இங்கே இருக்கும்போது 400 வருஷம் இங்கே இருக்கும்போது அதுக்குள்ளே அவங்களுடைய நியாயத்திற்கு ஒன்று வந்து முடிவடையும். அப்போ இவங்க வந்து அதை சுதந்திரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் இவங்க பரிசுத்தவாங்க, அவங்க வந்து பாவி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சுத்தமுத்தி எல்லாம் பார்க்க போனோம்னா அவருக்கு பகிர்ந்து நடக்கிறவங்க கடைசியாக சேஃப்டி பண்ணிக்க தேவன், அது முடிஞ்சு வைக்கிற தேவன். திமிர் பண்ணி போகிறவங்களுக்கு நியாயத்திற்காக கட்டளை தெரிஞ்சவனாக இருக்கிறார். இது வந்து நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், அதில் வந்து கவனம் பண்ணணும். உங்களுக்கு ஏன், உங்களுக்கு எதுக்கு, எனக்கு ஏன், எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது ஆண்டவர்களுக்கு கேட்க வேண்டிய நமக்கு தெளிவுபடுத்துறது எந்த பிரச்சனையாக கூட சொல்லுவாங்க. ஆனால் நியாய தீர்ப்பு வரும்போது இப்போது நமக்கு வந்து காசாப்பட்டினத்துக்கு நியாய தீர்ப்புக்கு நம்ம நாளைக்கு பார்ப்போம். காசாப்பட்டினத்துக்கு நியாய தீர்ப்பு
அப்போ நியாயத்திற்கு வரும்போது இப்போ நம்ம நல்லவங்களா அவங்க பாவிகளா அப்படின்னு வரும்போது நம்ம ஆண்டவருடைய இயேசு இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நம்ம என்ன செய்யணும் அந்த சேர்த்து வச்சுருக்கோம். நாமளும் என்ன செய்யணும் ஒரு காசா பண்ணாங்களா அப்படின்னு. இப்போ மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவரை பார்த்து கொள்கிறாங்க, நைஜீரியாவில் கிறிஸ்தவரை பார்த்து கொள்கிறாங்க. பார்க்கலாம் அது உண்மை என்ன ஏது இருக்குன்ற நாலு இடத்துல பார்க்கலாம். ஆனால் மணிப்பூரில் வந்து கிறிஸ்தவரை வந்து பார்த்து கொண்டாங்க, வட இந்தியாவிலையும் பார்த்து என்ன செய்வாங்க கிறிஸ்தவர் பக்தவங்க. இங்கேயுமே நம்ம சர்ச்சை நடக்கிறவங்க பேசுகிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் யார்? அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் நல்லா புரிஞ்சுக்கணும். கரப்ஷன் ஆனவங்களுக்கு ஒரு நியாயத்திற்கு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு வந்து டச் பண்ணும்போது ஒரு நியாயத்திற்கு இருக்குது. நான் வந்து தவறு பண்ணும்போதும் ஒரு நியாயத்திற்கு இருக்குது. என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிறதுக்கு என்ன செய்தாருன்னா ஒரு நியாயத்திற்கு. அப்போ அப்புறம் வந்து என்னன்னா ஒரு நியாயம் சபையாக அவருடைய நீதிக்கு முன்னாடி நம்ம யாருமே நிற்க முடியாது. அவர் இப்படித்தான் நியாயம் இருப்பார் அப்படின்னா அது 100% 100க்கு 100 அவர் செய்கிற நியாயத்திற்கு வந்து கரெக்டாகும். ஏன்னா இப்போ வந்து நியாயம் கூட ஏசுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் கப்பர்நகூம் நீங்கள் வந்து நியாயத்தீர்ப்பு நாள் வந்து இவங்களை குற்றம் சொல்லுவாங்க, சோதமகுமார் இவங்களை குற்றம் சொல்லுவாங்க, கப்பர்நகூம் இப்போ சோதமகுமார ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவங்க மனம் திரும்பியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்லுவாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டு இதனால அப்போ இந்த பனிஷ்மெண்ட் இதனால சொல்லி வாயை திறக்க முடியாது, வாயை திறக்க முடியாது. இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு திட்டப்பட்டு இந்த நடந்துச்சு எப்படி இருக்கு, எதுக்கு எனக்கு இந்த நியாயத்தீர்ப்புங்கிறது அவர் ஆசை பின்பாயிண்ட் அவருடைய நீதிக்கு யாருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் அவர் பார்த்து தான் பண்ணுறாரு. அவருக்கு அது திரும்ப நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு மேலே அவருக்கு போக முடியாது, இந்த பிசாசுக்கு மேலே அவருக்கு அக்கிரமம் ஃபுல்லாக நியாயத்திருப்போம்னா பிசாசின் ஆளுகைக்குள்ளே அந்த பட்டணமோ அந்த மனுஷனோ எருசலேமை சுட்டு அழித்து தீயை வச்சு கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு எருசலேம் மேலே போக முடியாது, இஸ்ரவேலை மேலே போக முடியாது. அங்கே நடந்த பாவத்தின் அப்புறம் நிறையா அங்கே பாவம் பண்ணும்போது நிறையா பார்க்கணும், நிறைய காரியங்கள் செய்யணும். அப்படிங்கும்போது அந்த அசுத்தாவின் ஆளுகை டோட்டல் ஆகும்போது மற்றபடி எருசலேம் கல்வியாக தேவருக்கு எனக்கு மேலே அவருக்கு போகணும். நான் தவறு பண்ணாலும் அந்த கிறிஸ்தவ ஆளுங்க அந்த கிறிஸ்து இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா மற்றபடி ஏன்னா மனுஷனுக்கு கூட கிடையாது. அது மாதிரி அவர் வந்து சொன்னார், அவர் டைரக்ட் வந்து நியாயம் நாளில் தான் அவர் இப்போ என்ன செய்வாருன்னா சிலை எடுப்படும் மாதிரி ஒரு மனுஷன் எடுக்கும். ஆனால் அந்த பட்டையை யாருடைய படிச்சுட்டு இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். இப்போ மேக வெடிப்பு வருது, எரிமலை வருது, அப்புறம் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்க போகணுன்னு பஸ்ஸு ஒன்று அடிச்சிருக்கு, அந்த இடத்துல சாங்க பைக்கில் ஃபுல்லாக போயிட்டு என்ன ஒரு நியாயம் கவனக்குறைவு. ஏன்னா நாமளே போகிறோம் ஒரு இடத்துல அப்படி நம்ம போகிறோம் சாட்சி சொல்கிறோம், அந்த இடத்துல நான் போகிறேன் இலக்கு உள்ள பண்ணி சக்கரை தூக்கி கொடுத்தாங்க. அப்போ நான் பாவம் பண்ணினா அதுக்குள்ளே நான் போயிருக்கேன். அப்போ பரிசுத்தவானுக்குரிய நியாயத்திற்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சடுதி மரணம் இருக்கு. சடுதி மரணம் வந்து ஒரு நியாயம், சடுதியில் நாசம் அடையணும். நானே வந்து அதில் நான் பரிசுத்தம் சொல்லிட்டு இருக்கேன். நான் ரோட்டில் போகும்போது அடிபடிச்சிருக்கேன்னா சடுதி மரணம் வந்து அது படுக்கையில் இருந்து சாகிறாங்க இல்லையா, படுக்கையில் இருந்து அடைஞ்சு சாகிறாங்க, ரொம்ப வருஷமாக பரிசுத்தம் இருக்காங்க. இது வந்து ஒன்று வந்து அவங்களுடைய இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த சரீரம் விளைவு, அதாவது வந்து அவங்களுக்கு படுக்கையில் இருந்து கொடுத்து
பரிசுத்தவான். குறைஞ்ச ஆயுசு, சடுதி மரணம், அது ஒரு நியமம். இப்போ யோகில் பார்த்தோம், இந்த பிண்டம் இருட்டு ரூமில் எல்லாத்தையும் வச்சுருக்கிறார். அபாசனம் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருக்காரு, 5 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருக்காரு, 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு இருளான இடத்துல வந்து சரியாக இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம போனால் நல்லா இருக்கும் சொல்லலாம், யோகி சொல்லி. அப்போ எல்லாரும் வச்சுருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு அபாஷன் பண்ணாங்க, அது ஒரு நியாயம். அபாஷன் ஆகணும், 6 மாதத்துக்குள்ளே போகணும்னா பிள்ளையே இல்லைன்னா அது ஒரு நியாயம். ஏன்னா அவன் பிள்ளை என்ன சொல்கிறாரு, கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி வந்து கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அப்படின்னு பிள்ளை இல்லை, ஈஸியாக எடுத்துக்கோ, பிள்ளை இல்லை அப்படின்னு அவங்களோட போய் நான் பிள்ளை இல்லை, அது ஒரு நியாயத்திற்கு சொல்லுது. எந்த விதமான நியாயத்தில் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பாருங்கள் என்ன ஏதுன்னு வந்து அவங்களாம் நம்ம யாராக வேண்டியல அவங்களுக்கே உணர்வு கொண்டு அது கத்தருக்குள்ள இருக்கிறவங்க வந்து இல்லாமல் நடக்கும்போது அது ஒரு விதமான நியாயம். கற்பத்தை எப்போ அடைப்போம்? ராகிகளுக்கு கற்பத்தை கர்த்தர் அடைத்தார்னு சொன்னாங்க. அவ வந்து ராகியை வந்து கற்பத்தை அடைப்பாங்க. அவங்க வந்து ஒரு விக்கிரகத்தில் வந்து அப்போ அதை நம்ம தோண்டி ஆராய்ச்சி பார்க்கணும். அங்கே ஒரு யாக்கோபு ஜெபம் பண்ணுறது கர்த்தர் அந்த வந்து ஒரு சில கற்பத்தை வந்து சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு காரியம் நடந்தது. அப்போ அவன் ஜெபம் பண்ணி கர்த்தர் வந்து அந்த கிழக்கிற இப்படி ஒவ்வொரு வருஷமாக பார்க்கும்போது ஆண்டவர்கள் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும்போது அந்த சரியான நியாயத்தை கொண்டு வராங்க. அவருக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆயுசு நமக்கு வந்து எனக்கு கூட்டி கொடுக்கும்போது ஆயுசு இப்போ பிரஜாயாக இருக்கிறவங்க வந்து நீண்ட ஆயுசில் இருக்கிறேன். அப்போ அவன் வந்து வருஷத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீண்ட ஆயுசாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு தருணம் ஆகிறார். அவன் நீண்ட ஆயுசு இருந்தவ ஒரு டக்குன்னு உயிர் போகும்போது அவனை வந்து சடுதி மறந்துடும். ஒரு சடுதியிலே பாராட்டில் சடுதியிலே அவன் பாராட்டும் ஒரு செகண்ட். அப்போ அவன் எத்தனை வருஷம் இருந்தாலும் உயிர் மூச்சுடிக்கணும், சடுதி மரணம் போகும். நீதிமான் வருஷத்தவனுக்கு வந்து இருக்கும்போது அவன் எத்தனை வருஷம் கூட கொடுக்கும்போது ஆண்டவரோட நடக்கும்போது ஆண்டவரோட சம்பாதிக்கும்போது ஆண்டவரோட அவனுக்கு நீண்ட ஆசை போது அவன் அதை பிரயோஜனப்படுத்துவான். அது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த 21ஆவது அதிகாரத்தில் வந்து நம்ம முடிச்சுட்டோம். இதுலேயே வந்து இப்போ ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய